சால்வேஷன் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, சத்தியவேதம் சரித்திரவேதமே என்ற தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அரிய பல சுவையான தகவல்களை, சரித்திர தகவல்களை பார்த்துருக்கோம் இல்லையா? ஆழ்வாராய்ச்சியின் போது, தொல்லியல் ஆராய்ச்சியின் போது எப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன, பட்டணங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, உபயோகப்படுத்தப்பட அந்த காலத்து முற்பிதாக்கள்லேருந்து இஸ்ரேல் மக்கள் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவையெல்லாம் சேர்ந்து நம்முடைய பரிசுத்த வேதாகமானது எவ்வளவு சரித்திரத்தன்மை கொண்டது, அதோடைய தகவல்கள் சரித்திரபூர்வமானது என்பதை நிரூபித்து கொண்டே இருக்கின்றன. இன்றையும் தொடர்ந்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்க, நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம். ஒரு நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியிலேருந்து ஒரு ரெவல்யூஷனரி ஆர்டிஃபேக்ட், அதாவது ஒரு புரட்சிகரமான கல்வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, எந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் தேவன் இஸ்ரேல் புத்திர கானான் தேசத்துக்கு போகிற வழியில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவார். அப்போ உபாகமம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தில், நீ சுதந்திரிக்க போகிற உன் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெர்சிம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மீது சாபத்தையும் கூற கடவாய். இதையே யோசுவா 8:30 நம்ம பார்க்கலாம். அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரேல் புத்திரர் கட்டளையிட்டபடியையும் மோசே நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியையும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத ஒரு முழு கற்களாலான பலிபீடத்தை கட்டினான். இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டிருந்தபடியே இஸ்ரேல் எல்லாரும் அவருடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் கெர்சிமலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிர்ப்புறமாக நின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இப்போ இது என்னமோ நமக்கு ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு கதமாக இருக்குன்னா, ஒரு கெர்சிம் மலைன்றாங்க, ஏபால் மலை அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏபால் மலை மீது தான் சாபம் கூறுவாங்க. இது ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏபால் கர்ஸ் டேப்லெட், அதாவது சாபம் சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏபாலுடைய சாப கல்வெட்டு. ஆமாம், சாப கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது எந்த இடத்துல கிடச்சது அப்படின்னா 2019 கிடச்சிருக்குது. எந்த இடத்துல அப்படின்னா, ஜாஷ்வா சால்ட்டர், யோசுவாவின் பலிபீடம்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அந்த ஏபால் மலையில். அங்கே தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்குது. அந்த எழுத்துக்கள் கொஞ்சம் எப்படி அழிஞ்சிருக்கும் அதை டிஸ்கவர் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. 4 ஆர்கியாலஜிஸ்ட் சேர்ந்து 4 பேர் என்னன்னா செக்குடியரசு, அங்கே உள்ள அகாடமி ஆஃப் சயின்சஸ்னு ஒரு நிறுவனம், அப்புறம் ஹைஃபா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஜோஹன்னஸ் கட்டன்பர்க் யூனிவர்சிட்டி. இந்த 3 இடத்துலேருந்து 4 பேர் சேர்ந்து அந்த எழுத்துக்கெல்லாம் டிஸ்கவர் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் 2 சிறப்பான விஷயங்கள். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும், அதாவது 2019வது ஆண்டு வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எபிரேய எழுத்துக்கள்லேயே மிக மிக பழமையான காலத்தை சேர்ந்தது இந்த ஏபால் கல்வெட்டு. என்ன எழுதிருக்குன்றது அது சிறப்பான விஷயம். ஆங்கிலத்தில் அது எப்படி போட்டிருக்குன்னா, கர்ஸ்டு 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 பை த காட் யாவே, அதாவது சபிக்கப்பட்டாய் சபிக்கப்பட்டாய் சபிக்கப்பட்டாய். யாராலன்னா யெகோவா தேவன். ஆமாம், பண்ணியிருக்காங்க. யூ வில் டை கர்ஸ்டு, நீ சாவத்தோட தான் நீ சாவாய். திருப்பியும் என்ன போட்டிருக்காங்கன்னா, கர்ஸ்டு பை யாவே கர்ஸ்டு கர்ஸ்டு கர்ஸ்டு, அதாவது யாவே தேவனால் நீ சபிக்கப்பட்டாய், நீ சபிக்கப்பட்டாய் சபிக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இந்த கல்வெட்டு 2022ஆம் வருஷம்தான் அதை இதனுடைய உண்மையை பற்றி அவங்க தரத்த தகவலை வெளியிடுறாங்க, உலகத்துக்கு வெளியிடுறாங்க. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஸ்காட் ஸ்ட்ரிப்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான் சொல்லி இந்த மாதிரி கர்ஸ் டேப்லெட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அதுக்காகத்தான் இது புரட்சிகரமான ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற கணக்குக்கு பழமையான எபிரேய எழுத்துக்கள்னால் ஏறக்குறைய 3400 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இன்னையிலேருந்து 3400 வருஷத்துக்கு முந்தைய எபிரேய கல்வெட்டு. ஆமாம், மோசைக்கு அப்புறம் தான் ஏன்னா மோசை சொல்லிடுறாரு, யோசுவா காலத்தில் தான் அங்கே இடத்துக்கு அவங்க போகிறாங்க அவங்க இல்லையா? அப்போ அந்த சாப மலை அப்படின்னா சாபம், அதுவும் இல்லாமல் பழமையான எபிரேய எழுத்துக்கள் நீங்கள் சொன்னீங்க. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதில் பழமையான இப்போ ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு பாருங்களேன். அதனால தான் அவங்க புரட்சிகரமான ரெவல்யூஷனரி ஆர்டிஃபேக்ட் தான் இதை சொல்கிறாங்க அறிவியல் நிபுணர். எபிரேய மொழிக்கே இது ஒரு பெரிய மகுடம் இல்லையா? ஆமாம்,
கிட்டத்தட்ட 3400 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்து இருக்கக்கூடிய மொழி, அதாவது படிக்கக்கூடிய எழுத்தா இருக்கு. இப்போ நம்ம தமிழ் மொழியினுடைய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து நம்ம எப்பவுமே சொல்றது கீழடி தான் நமக்கு வந்து இருக்கிறதுலே பழமையான எழுத்து. அது 2550 வருஷம், அதாவது கிமுல 550 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்துக்கள்னு நம்மகிட்ட இருக்கிற எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா சிந்து சமவெளியினுடைய கல்வெட்டுகள் தான், அந்த எழுத்துக்கள் தான். அது வந்து வேற எழுத்தா இருக்கு, சித்திர எழுத்தா இருக்கு. தமிழ் தான் சொல்றாங்க, ஆனால் அது தமிழான்றதை இன்னும் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா அதை இன்னும் முழுமையாக படிக்கிறதுக்கான ஆட்கள் நமக்கு கிடைக்கல. ஆனால் சிலர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஐராவத மகாதேவன் மாதிரி நிறைய, ஃபாதர் ஹீராஸ் அப்படின்னு ஒருத்தர், இவங்க எல்லாமே வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது தமிழர் நாகரிகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வந்து ஒரு ஆத்தென்டிக்காக வந்து வரல, வேற இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் தமிழுக்கான பழமையான எழுத்து அப்படிங்கிறது இப்போ நமக்கு இருக்க கீழடி எழுத்து தான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற எனக்கு எபிரேயத்தினுடைய எழுத்து அப்படிங்கிறது வந்து இப்போ கிட்டத்தட்ட 3400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து இப்போ நீங்கள் ஏபால் பருவத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சின்ன விஷயம் பாருங்க. அது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு, அது ஒரு நிறைவேறின மாதிரியும் இருக்கு. அதை நடந்த அதே ஏபால் பகுதிகளில் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. யோசுவா பலிபீடம்னு சொல்லி போட்டுருக்காங்க பாருங்க, அந்த இடத்துல தான் அது கிடைச்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 1400 கிமு 1400 நடந்த ஒரு சம்பவம் அது வந்து இன்னைக்கு உறுதிப்படுத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்புறம் அதே மாதிரி இன்னொன்று எப்படின்னா வந்து இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த 2 ராஜாக்கள்ல சனகரிப்போட இது இல்லையா, எசேக்கியாவோட மன்னனுடைய ஆட்சி காலத்தில் 2 ராஜாக்கள் 19வது வசனத்துலேருந்து எப்படின்னா சனகரிப்பு வந்து படையெடுத்து வந்துட்டான். அப்போ எசேக்கியா ராஜாவே ஆண்டவர்கிட்ட சொல்கிறார் இல்லையா, 2 ராஜாக்கள்ல 19:19 இப்போதும் எங்கள் தேவனாய கர்த்தர் நீ ஒருவரே தேவனாய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும். அப்போ ஆண்டவர் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுறாரு. அப்போ எசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன, அசரியா ராஜா அந்த சனகரிப் தோற்று போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படையெடுத்து வந்திருக்காங்க. படையெடுப்பினோட இதில் வந்து இந்த ரேம்ப் மாதிரி கட்டுவாங்க. அந்த லாகீஸ் பட்டணத்தை முற்றுகை போடும்போது, ஆமாம், அந்த லாகீஸை முற்றுகை போடும்போது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அசாக்கா அந்த பட்டணத்தையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை கண்டுபிடிச்சது வந்து அசாக்கா ரேம்ப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அசாக்கா ரேம்ப்னு அந்த 45 டிகிரி ரேம்ப்னாவே இது இப்படி தானே உங்களுக்கு சாய்வாக இருக்கும், 45 டிகிரியில் இருக்குது அந்த இது வந்து. அப்போ வந்து இதோட பேரலாகவே இன்னொரு எக்ஸ்ட்ரா பிபிளிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. அசாக்கா கல்வெட்டுன்னு சொல்லிட்டு சனகரிப் காலத்து இதை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஏற்கனவே. கிங் அந்த ராஜா சனகரிப் ராஜா தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறான். என்ன சொல்லிக்கிறான் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ரேம்பெல்லாம் போட்டு வந்து நான் போருக்கு போனேன்லாம் சொல்லியிருக்கான். அப்போ அந்த ரேம்பை இங்கே அசாக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இதில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த இதுக்கு கீழே ரேம்பு கீழே தோண்டி பார்க்குறப்ப அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறப்ப அந்த பூஜை பண்ணுற மாதிரி உள்ள பொருட்கள், பாத்திரம், சின்ன பாத்திரம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஹெல்மெட்டு, இரும்பு ஹெல்மெட்டாக கூட இருக்கலாம். அது வந்து அவங்க போருக்கு அணிஞ்சிட்டு போகிறாங்களுடைய ஹெல்மெட்டு, தலைக்கவசம் கிடச்சிருக்குது. அப்புறம் சின்ன சின்ன வேறு இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முறிஞ்சு போன அந்த ஈட்டியோட அந்த தலைகள், இரும்பு தலைகள் மாதிரி 850 கிடச்சிருக்காங்க. அப்போ 850 ஈட்டி விட்டுருக்கான்ற மாதிரி அர்த்தம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்லிங் ஸ்டோன்னா அந்த கவன் எறிகிறது, அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்குது. அப்புறம் வந்து நிறைய பன்னியோட எலும்புகள் கிடச்சிருக்கான். பிக் ஸ்டோன் போன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதை நானாக வந்து இதோட பொருத்தி பார்த்தேன் பைபிள் வசனத்தோட. மாஸ் கிரேவ்ஸ் நிறையா வந்து 1500 கல்றைனா 1500 பிணத்தை புதைச்ச மாதிரி இடங்கள் இருக்குது போலாங்க. அப்போ நான் ஒன்று யோசித்து பார்த்தேன், என்னென்னா இப்போ ஆண்டவர் எசேக்கியாட்ட சொல்லி அனுப்புகிறாரு பார்த்தீங்களா, அதில் வந்து அவங்கெல்லாம் இறந்து போயிடறாங்க. ஆண்டவர் வந்து நைட்டோட நைட்டாக சங்காரம் பண்ணிடுறாரு. அன்று ராத்திரி சம்பவத்தை என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களை கிடந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு நைட்டில் வந்து ஓவர் நைட்டில் 180,000 பேர் செத்துருக்காங்க. அதுக்கு இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் கூட எனக்கு தோணுது. ஏன்னா மாஸ் கிரேவ்ஸ் அந்த இதில் போட்டிருக்க சைட்டில் 1500 பேர். அப்போ நிறைய பேர் திடீர்னு செத்தனால அவ்வளோ தூரத்துக்கு புதைச்ச மாதிரி இடங்கள் இருக்குது இல்லையா. ரொம்ப அற்புதமான விஷயம் சிஸ்டர். அதாவது அந்த காலத்தில் நீங்கள் சொன்னது போல் அந்த முற்றுகை போடப்பட்டு ரேம்ப் கட்டி உள்ள பாளையத்துக்கு உள்ள, அதாவது கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதைத்தான் அந்த ரேம்ப் கட்டி உள்ளே போகிறதுக்காக மேலே அது வழியாக வந்து
கொண்டு போய் அந்த பக்கம் உள்ளே போகலாம் அப்படிங்கிற அந்த கோட்டைக்கு கீழேயும் வந்து ரேம்ப் வச்சு தானே உள்ளே போவாங்க, அதுக்காக செய்யப்பட்ட அந்த ரேம்ப் அப்படிங்கிறது தான் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு, ஏதோ மிகப்பெரிய மாஸ் டெத்து நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம அங்கே புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்னடா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற போது இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அந்த அரசன் வந்தது உண்மை, அந்த நடந்தது உண்மை, அப்போ இதெல்லாமே அங்கே நடந்தது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இதே மாதிரி தான் பைபிளில் நம்ம நிறைய இனங்களை பற்றி நம்ம பார்த்தோம். கானானியர்கள், ஏத்தியர்களை பார்த்தோம். நிறைய இனங்கள் வந்து இருந்தாங்களானே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவங்க இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இஸ்ரேலர்களுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற வேதாகமத்தில் அடிக்கடி இஸ்ரேலர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னால் அது அமலேக்கியர்கள் அப்படிங்கிறவங்க. இவங்க ரொம்ப முக்கியமானவங்களாக வேதாகமத்தில் காட்டப்படுறாங்க. உதாரணத்துக்கு இவங்க எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கானானில் வாழ்ந்த ஒரு குழுவினர் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆதியாகமம் 14:7 வந்து காதேஷ் பகுதிகளில் அவங்க இருந்தாங்க. எப்ரோனில் வந்து அமலேக்கியர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வேதாகம வசனங்களில் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாத்ராகம புஸ்தகம் 17 வந்து 8லேருந்து 16 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இதில் வந்து அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரும்போது அவர்களை எதிர்த்து போரிட்டவங்கெல்லாம் அந்த அமலேக்கியர்களும் ஒரு குழுக்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற இதை பார்க்குறோம். அப்போ அமலேக்கியர்கள் வந்து தேவனுக்கு விரோதமான செயலை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி என்னாகம புஸ்தகத்தில் 13:29 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கானான் தேசத்தை ஆய்வு செய்ய போனாங்க இல்லைங்களா, இந்த 12 கோத்திரத்தை சேர்ந்து 12 பேர் போகும்போது இந்த அமலேக்கியர்கள் வந்து தெற்கு பகுதியில் வாழ்ந்திருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி என்னாகமம் 14:25 43-45 வந்து பார்த்திங்கன்னா அவங்க கானானுக்குள்ளே போகிறதுக்காக முயற்சி செஞ்சபோது அவங்கள எதிர்த்து நின்ன கூட்டத்தில் மிக முக்கியமான கூட்டம் வந்து அமலேக்கியர்களாகத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வேதாகம வசனங்கள் மூலமாக அறிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி வேதாகமத்தில் அமலேக்கியர்களை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். உபாகமத்தில் படித்தோம்னா அங்கேயும் வந்து 25:17-19 இஸ்ரேலர்களை வந்து முற்றிலுமாக அழிக்கும்படியாக அவங்க புறப்பட்டு வந்ததும், அமலேக்கியர்களுடைய நினைவை வந்து கடவுள் அவங்கள வந்து அழிக்கிறதுக்கு இது பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி சாமுவேல் புஸ்தகத்தில் 1 சாமுவேலில் படிக்கும்போது சாமுவேல் 15:1-9 பார்க்குறோம். அங்கே சவுல் வந்து அமலேக்கியர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண போகிறார். அங்கே தான் வந்து முதல் தரமானதெல்லாம் பிரித்து கொண்டு வந்துருக்கிறார். அமலேக்கியர்களுக்கு எதிராக போய் ஆடு மாடெல்லாம் கடவுளுக்கு பலி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அமலேக்கியர்கிட்ட தான் எடுத்துகிட்டு வர்றார். 1 சாமுவேல் 30:1-2 அமலேக்கியர்கள் தாவீது நகரமான அவருடைய நகரமாக இருக்கக்கூடிய சிக்லாக்கை வந்து பிடிச்சு அங்கே இருக்கிற மக்களை கைதிகளாக கொண்டு போயிடுறாங்க தாவீதோட காலத்தில். அப்புறம் தாவீது ஒரு கடன்பட்டவர்கள் வயதானவ எல்லாத்தையும் கூட்டம் சேர்த்துக்கிட்டு ஒரு நம்பர் கரெக்டாக எக்ஸாக்டாக இல்லை, ஆனால் ஒரு குழுவை சேர்த்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, யுத்தம் பண்ணுறதுக்காக போய் அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வர்றார். அமலேக்கியர்கள் தான் அதை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மாதிரி பல இடத்துல 1 நாளாகமம் 4:43 இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமலேக்கியர்களை வந்து இஸ்ரவேலர்கள் அழித்ததாக வேதாகமும் நமக்கு பல இடத்துல சொல்லுது. ஆனால் இந்த மாதிரி அமலேக்கியர்களை பற்றி ஏதாவது வரலாற்று குறிப்புகள் இருக்கா, இல்லை அவங்க இருந்தாங்களா அப்படிங்கிற போது பல கேள்விகள் அன்றைக்கி நிறைய எழும்பிச்சு. இந்த அமலேக்கியன்னு ஒரு இனம் இருந்ததா, ஏன் இவங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. ஆனால் இந்த அமலேக்கியர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு பழமையான ஒரு நாடோடி இன மக்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி தொல்லியல் ஆதாரம் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் இருந்திருக்கிறாங்க, இவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு மக்கள் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி தொல்லியல் பூர்வமாக அகழ்வாராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், பெரும்பாலும் இவங்க வந்து எந்த காலம்னா வெண்கல காலம், புதிய கற்காலத்துலேயும் வெண்கல காலத்துலேயும் இவங்க இருக்கிறாங்க. அதாவது கிமு 2000 கிமு 1000 வரைக்கான காலத்தை சேர்ந்தது இவங்களுடைய அந்த வரலாறு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் என்ன சொல்கிறோம், ஆபிரகாமுடைய காலம் அப்படிங்கிறது கிமு 2000, அந்த காலத்தில் இவங்க இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கிமு 1000 அப்படிங்கிறது ஏறக்குறைய இஸ்ரவேலில் ராஜாக்கள் உண்டான காலம். அது வரைக்கும் இவர்களுடைய அந்த இது வந்து நெகவ் பாலைவனத்தில் கானான் தேசத்தில் ஜோர்டான் பகுதியில் இவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டுபிடிப்பாளர்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக வில்லியம் போக்சன் ஆல்பர்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து 20ஆம் நூற்றாண்டு பகுதியில் இந்த தொழில் ஆதாரத்தை செயல்படுத்துகிறார். இவர் வந்து ஒரு அமெரிக்க தொழிலாளர். இவர் வந்து இந்த கானான் நெகேவ் பகுதிகளில் பல தொல்லியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறாரு. அவர்கள் என்ன செய்கிறாருன்னா முதலாக அமலேக்கியர்களுடைய குடியிருப்புகளையும்
அவங்க பயன்படுத்தின மண்பாண்டங்கள் போன்ற பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படிதான் வந்து இந்த இன மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து முழு உலகத்துக்கும் கொண்டு வராங்க. அதே மாதிரி நெல்சன் க்ளூக் அப்படிங்கிறவர் வந்து 20ஆம் நூற்றாண்டுடைய மத்திய பகுதியில் என்ன செய்கிறாருன்னா, ஜோர்டான் பகுதியில் பல தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொள்கிறார். அப்படி அவர் வந்து மேற்கொண்ட ஆய்வில் என்ன தெரியுதுன்னா, அமலேக்கியர்களுடைய நாடோடி வாழ்க்கை முறையும், அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஒரு பெரிய போர் வீரர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் கூட அமலேக்கியர் யுத்தம் பண்ணுறது பாருங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. அவங்க வந்து சாதாரணமாக இருக்கல, அவங்க வந்து ஒரு போர் செய்யக்கூடிய இனமா. பொதுவாக நாடோடிகள் அப்படின்ற இவங்க நாடோடிகளாக இருக்கும்போது போர் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ ஒரு இடத்துல இருந்தால், இருக்கிற இடத்துல இருந்து இடத்த பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது அது ஒரு வேறு விதமான இது. இவங்க கடந்து போய்கிட்டே இருக்கும்போதே அங்கங்கே குடியிருப்புகளை உருவாக்கிட்டு கொஞ்சம் காலம் அங்கே வாழ்கிறது. அப்போ அவங்களுக்கு வந்து சண்டை வருது, அடுத்த ஊரை பிடிக்கிறது. இப்படி அவங்க வந்து இந்த போர்ப்படை பயிற்சியில் வந்து ரொம்ப முக்கியமான மக்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி யோஹன்னன் அகாரோனி அப்படிங்கிறவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, இதே 20ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் வந்து இவர் என்ன செய்கிறாரு, இன்னொரு அதாவது இவர் ஒரு இஸ்ரேலிய தொழில் ஆய்வாளர். இவர் வந்து தெற்கு கானான்லேயும் நெகேவ் பகுதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா பல தொல்லியல் ஆய்வுகளை கண்டுபிடிக்கிறாரு. அமலேக்கியர்களுடைய மட்பாண்டங்கள் குடியிருப்புகளை பற்றியெல்லாம் ஆய்வு செய்கிறார். இப்படி பல சர்வதேச தொல்லியல் ஆய்வாளர்களுடைய பல ஆராய்ச்சிகளுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அமலேக்கியர்களை பற்றி பல விஷயங்களை நமக்கு இன்றைக்கி வரலாற்று பூர்வமாக நிரூபிச்சிருக்கு. வேதாகம் சொல்லக்கூடிய பல விஷயங்களோட அந்த செய்திகள் ஒத்துப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தெற்கு கானானில் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நெகேவ் பாலைவனத்தில் இவர்களுடைய பல்வேறு விதமான தொல்லியல் காரியங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமானது. மண்பானைகளில் வந்து பார்த்திங்கன்னா அமலேக்கியர்கள் பயன்படுத்திய மண்பாண்டம் அவருடைய கலாச்சாரம், தொழில்நுட்ப திறன்களை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்றாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல வடிவமைப்போடு கூட அவங்க வந்து இந்த மண்பாண்டங்களை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அவங்களோட கலாச்சாரம் தெரியுது. தொழில்நுட்ப அந்த காலத்திலே வந்து இவ்வளோ அற்புதமான பானைகளை செய்யக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட மண்பாண்டங்கள் பெரும்பாலும் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. அதே வேறு பார்த்திங்கன்னா நடைமுறையில் பயன்படுத்துவதற்காக அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. பயன்பாட்டுக்காக சாப்பாடு வைக்கிறது, குழம்பு வைக்கிறது, இந்த மாதிரி காரியங்களுக்காக அதிகமான பானைகளை இவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து பெரும்பாலும் கைமுறையில் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த பானை ஓட்டல் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மண்பானை ஓடுகளில் வந்து பார்த்திங்கன்னா எளிய அலங்காரங்கள் வந்து அழகாக டிசைன் போட்டிருக்கிறாங்க அந்த மண்பாண்டைகளை. அதே மாதிரி வரிகள், வட்டங்கள் அப்படிப்பட்ட பயன்பாடுகள்லாம் அந்த வடிவங்கள்லாம் அதில் இருக்குது. அதே மாதிரி உணவு சேமிப்பு, சமையல், நீர் சேமிப்பு போன்ற அன்றாட தேவைகளுக்கு இவங்க வந்து இந்த காரியங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து அமலேக்கியர்களுடைய குடியிருப்புகளை வந்து கண்டுபிடிச்ச போது அவங்களுடைய கட்டடக்கலை அமைப்புகளும் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதையும், பெரும்பாலும் தற்காலிகமாக அப்பப்போ கழட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இவங்க பயன்படுத்தியிருக்காங்க குடியிருப்புகளை. நாடோடி வாழ்க்கை அப்படிங்கிறதுனால அதனால தான் வந்து இவங்க மரம், களிமண் போன்ற விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. பெரும்பாலும் சிறிய வட்ட வடிவிலான குடிசைகளாக அது இருந்திருக்கு. அவங்க வாழ்விடங்கள் ஒரு வட்ட வடிவில் இருந்திருக்கு, டெம்பரவரி ஸ்ட்ரக்சரில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி சில இடத்துல தொல்லியல் களங்களில் அமலேக்கியர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, பாதுகாப்புக்கான கோட்டைகளை உருவாக்கியிருக்கிறாங்க அவங்க வாழ்ந்த பகுதிகளில். அதே மாதிரி அந்த பாதுகாப்பு கோட்டைகளை கண்டு காவல் கோபுரம் வச்சுருந்துருக்குறாங்க. தூரத்துலேருந்து வந்து நமக்கு எதிரி யாராவது உள்ளே வராங்களா அப்படிங்கிறதுக்கான இது. அதே மாதிரி நீர்த்தேக்கங்களும் பார்த்திங்கன்னா வறண்ட பகுதிகளில் வந்து அமலேக்கியர்கள் வந்து நீரை சேமித்து தேக்கங்களை கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா கொஞ்ச காலம் இங்கே இருக்கும்போது இங்கே வேளாண்மை செய்யணும், விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும், அப்போ தண்ணியை சேமிக்கிறதுக்கான இடம் வேணும். இதெல்லாம் அவங்களுடைய செயல்பாடுகளில் இருந்திருக்கு. அப்போ அமலேக்கியர்களை குறித்து ஒட்டுமொத்த அந்த கல்ச்சுரல் இதையுமே வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆமாம், பெரும்பாலும் அவங்க வந்து நாடோடி இனக்குழுக்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய ஆதாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்களுடைய தோற்றம், அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம். அதே மாதிரி அம்மோனியர்கள் யார் அப்படின்னு பைபிள் சொல்லுவோம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகம் 19:37 நம்ம படிக்கிறோம். லோத்தினுடைய இளைய மகள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவனுக்கு பென் அம்மி என்று பெயர் வைத்த இவர்கள் தான் அம்மோனியர்களுடைய தந்தை அப்படின்னு பைபிள் சொல்லுது.
அப்போ இந்த பென்னாமி அப்படிங்கிற அந்த பேரில் வந்து தான் அம்மோனியர்கள் அப்படிங்கிறது. அம்மோனியருடைய மூதாதையர்கள் யார் அப்படின்னு பார்த்தா சொல்லப்போனால் லோத்துனுடைய பிள்ளைகள் தான் அந்த மூதாதையலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பைபிள் சொல்லுது. அப்போ இவர்கள் வந்து லோத்துடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி ஆகிய இஸ்ரவேலர்களுக்கு எப்பொழுதும் இவர்களை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நியாயாதிபதிகள் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேலர்களுக்கு எதிராக இவங்க வந்து பெரிய போரிட்டிருக்கிறதாகவும் நியாயாதிபதி எப்தா இவங்களுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிறதையும் இந்த அம்மோனியர்களை பற்றி நம்ம கூடுதலான செய்திகளை வேதாகம வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம். இப்படி நிறைய விஷயங்கள் வேதாகமத்தில் அம்மோனியர்களை குறித்து நமக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. ராஜாக்கள் எடுக்கலாம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அம்மோனியர்கள் பற்றி இருக்குது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அம்மோனியர்கள் பற்றி இருக்குது, நெகேமியால் அம்மோனியர்கள். இப்போது வேதாகம பொறுத்த வரைக்கும் அம்மோனியர்களுடைய இருப்பு பற்றி வேதாகமம் பெரும்பான்மையாக நம்மகிட்ட பேசுது. அதில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் அம்மோனியர்கள் போர் வீரர்களாக இருந்தாங்க, அம்மோனியர்கள் அங்கே பெரிய பெரிய ஸ்தாபித்து சில இடங்களில் அவங்க குடியிருந்தாங்க, கானானில் அவங்க விவசாயம் பண்ணாங்க, இப்படி பல விஷயங்கள் வேதாகமம் சொன்னாலும் இவைகளெல்லாம் உண்மையா அல்லது ஒரு கற்பனை கதையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவைகளெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு தொல்லியல் துறைகள் வந்து ரொம்ப அற்புதமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய தெய்வ வழிபாடுகள், பல தெய்வ வழிபாடுகள் இவங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதும், அவங்களுக்கு சில முக்கிய தெய்வங்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வேதாகமத்திலேருந்து பார்க்குறோம். அந்த விஷயத்தில் ஒரு விஷயம் மட்டும் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், இவங்களுடைய அந்த நிறைய ஆராய்ச்சிகளுக்கு நடுவில் இவங்களுடைய பழக்க வழக்கங்களும் இவங்களுடைய அந்த கடவுள் வழிபாட்டு முறைகள்லையும் ஒரு சில தவறான பாலியல் ஒழுக்கக்கேடுகள் இந்த அமலேக்கியர்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதும், அதனால் இவர்கள் அமலேக்கியர்களுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதும், இதனால் பல பாலியல் நோய்கள் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. குழந்தைகளுக்கே பாலியல் ரீதியான சில நோய்கள், ஏன்னா பிறப்பிலேயே வந்து தாய் தகப்பனுக்குள்ளே வந்திருக்கு, அதனால் குழந்தைகளுக்கு கூட சில பாலியல் ரீதியான நோய்கள் அங்கே தாக்கி இருந்திருக்கு, விலங்குகளுக்கு கூட அந்த மாதிரி சில நோய்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத சில ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க அவங்களுடைய இதில். இப்போ நமக்கு இங்கே சவுல்கிட்ட ஆண்டவர் சொன்னது இங்கே தான் நமக்கு வந்து யோசிக்க தோணுது. ஏன்னா அங்கே வந்து சிறு குழந்தைகளோ ஆடு மாடு கூட அங்கே உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் முழுமையாக ஏன் முழுமையாக மற்ற இடத்துலலாம் வந்து அப்படி சொல்லலை. மற்ற இடத்துலலாம் நீ கொலை இப்படி எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்லலாம். சவுல்கிட்ட மட்டும்தான் ஆடு மாடுகள் வரைக்கும் கொலை செய்யணும்னு சொல்கிறார் அமலேக்கியர்களோடது. ஏன் அப்படின்னும் போது இப்போ நமக்கு இதோடைய வரலாற்று பின்னணியை பார்க்கவும் நமக்கு தெரியுது, தவறான பாலியல் ஒழுக்கக்கேடுகள்னால பல பாலியல் நோய்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், ஒருவேளை இவர்கள் உயிரோடு விடப்படுவார்களானால் இஸ்ரவேலர்களோட கலந்தா இஸ்ரவேலர்களுக்கும் இப்படிப்பட்ட தவறான உறவுகள் மூலமாக அந்த வியாதி பரவலாம் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக அந்த இனமே, அந்த மக்களையும் சரி அந்த விலங்குகளையும் சரி அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சட்டம் கொடுத்துருக்கிறாரு அந்த நேரத்தில். ஏன்னா அந்த மக்களுக்கு அவ்வளோதான் மெடிக்கல் மருத்துவ அறிவு அப்படிங்கிறது அவ்வளோதான். அப்போ அவங்ககிட்ட அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. குழந்தையிலேருந்து எல்லாத்தையும் கொன்று எல்லா ஆடு மாடுகளையும் கொன்று அப்படின்னும்போது அதில் தான் சவுல் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் நல்ல முதல் தரமான ஆடு, நான் வந்து கர்த்தருக்கு பலியிடுறதுக்காக கொண்டு வர்றேன் அப்படிங்கிறார். அப்போ இது நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அமலேக்கியர்கள் வேதாகம வசன அடிப்படையில் ஒரு இனம் வந்து இருந்தது அப்படிங்கிறத இன்றைக்கு தொல்லியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம கேட்ட இதில் பார்த்திங்கன்னா சேக்கியா காலத்தில் இருந்த அந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த ஏபால் பர்வதத்தினுடைய அந்த சாப பிரமாணமாக இருந்தாலும் சரி, இந்த அமலேக்கியர்களுடைய அந்த வாழ்க்கை முறை அது கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் காரியமாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் இன்றைக்கி வேதாகம வசனங்கள் தொல்லியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வரலாற்றில் திருமறையிலே அமலேக்கியர்கள், கானானியர்கள், அம்மோனியர்கள் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையான ஜனங்களாக இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்த மக்கள் மனத்தில் இருந்ததை இன்றைக்கி வந்து அது உண்மைதான் என்று அறுதிட்டு கூறும் வழியாக பல தகவல்களை இவங்களிடத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு குறிப்பான வந்து ஒரு செய்தியும் அதில் ஒளிந்திருந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் வந்து தேவனாய கர்த்தர் அமலேக்கியர்களை முற்றிலுமாக சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லியும் கூட அவங்க வந்து பண்ணலை இஸ்ரவேல் புத்திரர். அதனால் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க கன்னியாக தான் இருந்தாங்க. அது ஒரு கன்னியாக தான் அவங்களுக்கு வந்து இருந்தாங்க. அதாவது ஒரு தொந்தரவாக, ஒரு பெரிய தொல்லையாக தான் இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம
ஆண்டவர் எதையாவது நம்ம மனசுலேருந்து நம்ம எடுத்து போட சொல்லலாம், நம்ம உறவிலிருந்து நம்ம எடுத்து போட சொல்லலாம், நம்ம வேலையில் ஸ்தலத்தில் ஏதாவது ஒன்று நமக்கு ஒரு இடருக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சதை கூட ஆண்டவர் வந்து இவங்களோட பழகாத நமக்கு உணர்த்தப்படுவோம். நம்ம வந்து அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அறவே முற்றிலுமாக நமது வாழ்க்கையிலேருந்து ஒழித்து போடுவது தான் நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ஏனென்றால் இன்றைக்கி பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் வந்து திருச்சபையெல்லாம் வந்து அருமையான போதகர்கள்லாம் கூட அவர்களுக்கு கண்ணியாக பல விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் அவங்க மனசில் இருந்து திருச்சபையிலேருந்தே கூட அவங்க ஒழித்து விட்டால்தான் அவங்க தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக தாங்களும் வாழ முடியும், அதே போல் மக்களையும் வழிநடத்த முடியும். அதுமாதிரி நம்மளும் நம்ம குடும்பத்திலோ வேறு இடத்துல நம்ம வந்து ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துவாரானால் அப்படிப்பட்ட உறவுகளை நம்ம வந்து முற்றிலுமாக நம்ம ஒழித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில் நம்ம நடத்துவோம். நம்ம வந்து மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.